முருகப்பெருமானுக்கு நிறைய விரத நாட்கள் இருக்கு. அதுல மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவுமே சிறப்புங்க. இன்னைக்கு கிருத்திகை விரதம், அதுவும் குருவோட நாளான வியாழக்கிழமை வர்றது ரொம்பவுமே சிறப்பு. இந்த நாள்ல முருகப்பெருமான பத்தி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் முருகப்பெருமான கருணை கடலே கந்தா போற்றே அப்படின்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தன்னோட வாழ்நாள்ல பண்ணக்கூடாத தவறுகள்லாம் பண்ணி இறுதியில யாருமே இல்லாம இறைவன் தான் தஞ்சோன்னு வந்து நின்னவரையும் ஆட்கொண்டு தனக்கான திருப்புகளையும் அவரையே வச்சு எழுத வச்சவர் தான் முருகப்பெருமான். அவர் யாருன்னு தெரியுமா? அவர் தான் அருணகிரிநாதருங்க. அவரு தன்னோட இளமை பருவத்துல நிறைய தவறுகளை பண்ணி தொழுநோய்க்கு ஆட்பட்டார். தொழுநோய் வந்ததுமே யாருமே அவர் பக்கத்துல வரல, தனிமைப்படுத்தப்பட்டார். அப்ப நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து கீழே குதிக்கிறாரு. அப்ப முருகப்பெருமான் தன்னோட இரு கைகள்லையும் அவரை தாங்கி காப்பாத்துறாரு முருகப்பெருமான். அப்ப